குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம டொமைன் யூகரியாவை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். டொமைன் யூகரியா வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து 70s இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதில் கிங்டம்ஸ் இருக்கும். என்னென்னா புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டா, அனிமலியாங்கிறது 5 கிங்டம்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 5 கிங்டம்ஸ் இருந்து கேவ்லியர் ஸ்மித் அப்படிங்கிறவர் 6 கிங்டம்த்திலிருந்து 7 கிங்டமும் மாற்றி கொடுத்தாரு. ஓகேங்களா? இது 1 மார்க் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. கேவ்லியர் ஸ்மித் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு 6 கிங்டம் கான்செப்ட்லேருந்து 7 கிங்டம் கான்செப்ட்டு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரப்போ சூப்பர் கிங்டம் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கி கொடுத்தார். சரிங்களா? இவர் தான் ஃபஸ்ட்டு சூப்பர் கிங்டம் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கி 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தார். சரிங்களா? இந்த கிளாசிஃபிகேஷன் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 சூப்பர் கிங்டம்ஸ் என்னென்னா ப்ரோகேரியாட்டா, யூகேரியாட்டா அப்படிங்கிற சூப்பர் கிங்டம்ஸை உருவாக்கணும். அண்ட் 7 கிங்டம்ஸ் ப்ளஸ் 2 ப்ரோகேரியாட்டிக் கிங்டம்ஸ் யூபாக்டீரியா, ஆர்சியோபாக்டீரியா அப்படிங்கிறது இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 5 யூகேரியாட்டிக் கிங்டம்ஸில் புரோட்டோசோவா, குரோமோஸ்டா, ஃபங்கை, பிளான்டி, அனிமாலியா இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு. இது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது 3 கிங்டம் கான்செப்ட். இதுதான் 3 கிங்டம் கான்செப்ட். 3 கிங்டமில் என்னென்ன இருக்குது? ஆர்ச்சியா, பாக்டீரியா, யூகேரியா. இதுதான் 3 கிங்டம் கான்செப்ட். இதுக்கடுத்து 5 கிங்டம் கான்செப்ட். மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா. இது 5 இருந்தது 5 கிங்டம் கான்செப்ட். 5 கிங்டம் வந்து 6 கிங்டம் வந்து கான்செப்ட் வந்தது. என்னென்னா பாக்டீரியா, ஆர்ச்சியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா அப்படிங்கிறது 6 கிங்டம் கான்செப்ட் வந்தது. 7 கிங்டம் இதுலேருந்து 7 கிங்டம் பண்ணவர் கேவ்லியர் ஸ்மித்து. அதன் பக்கம் யூ பாக்டீரியா, ஆர்ச்சியோ பாக்டீரியா, புரோட்டோசோவா, குரோமோஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா அப்படின்னு 7 கிங்டம் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 கிங்டம் கான்செப்டை மட்டும் பார்க்கலாம். இதை நீங்கள் பாட்னிலையும் படிப்பீங்க, இதுலேயும் படிப்பீங்க. ஓகேங்களா? 5 கிங்டம் கான்செப்ட். ஓகேங்களா? இதை கொண்டு வந்தார் ஆர்கச் விட்டேகர். அதாவது உலகத்தில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் 5 கிங்டமாக பிரிக்கிறாங்க. ஒன்று முனிரா, இன்னொன்று புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா அப்படின்னு 5 பிரிக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் எப்படின்னு செல் டைப்பு. முனிராவில் இருக்கிறதெல்லாம் ப்ரோகேரிட்டியாக இருக்கும், புரோட்டிஸ்டெல்லாம் யூகேரிட்டிக், எல்லாமே யூகேரிட்டியாக இருக்கும். பின்னாடி வருது செல்வால். இதில் வந்து நான் செல்வால் ஸ்ட்ரக்சர் முனிராவில் இருக்கும். புரோட்டிஸ்டெல்லாம் செல்வால் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் எல்லாத்துலேயும் செல்வால் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சரிங்களா? அனிமலில் செல்வால் கிடையாது, பிளாஸ்மா மெம்பரேன் தான் இருக்கும். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாடி ஆர்கனைசேஷன். இது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சிங்கிள் செல்லுலாரில் ஆனது பாடி ஆர்கனைசேஷன். இது சிங்கிள் செல், இது மல்டி செல், இது டிஷ்யூ ஆர்கன்ஸ். ஓகேங்களா? அந்த லெவலில் இருக்குது. மோட் ஆஃப் நியூட்ரிஷன், சாப்பாடு எப்படி? இது ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னு என்ன? சொந்தமாக உணவு தயாரிக்கிறதெல்லாம் ஆட்டோட்ராஃபிக், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி. ஹெட்ரோட்ராஃபிக், மற்றது வந்து உணவு எடுத்தது. ஆட்டோட்ராஃபிக், ஹெட்ரோட்ராஃபிக் ரெண்டுமே இருக்குது. இது ஹெட்ரோட்ராஃபிக், இது ஆட்டோட்ராஃபிக், இது ஹெட்ரோட்ராஃபிக். பிளான்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணதுனால அது ஆட்டோட்ராஃபிக். அனிமல்ஸு ஹெட்ரோட்ராஃபிக். ஓகேங்களா? இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது டாக்ஸானமிக் ஹையரார்ச்சின்னு கீழிறங்கு படிநிலை. ஒன்று பெருசு, அதோட சின்னது, அதோட சின்னது, அதோட சின்னது, அதோட சின்னது, அதோட சின்னது. இதுக்கு பேர் தான் டாக்ஸானமிக் ஹையரார்ச்சின்னா கீழிறங்கு படிநிலை. டாக்ஸானமிக்னா வகைப்படுத்துறது. In biological classification, the taxonomical hierarchy includes 7 major categories. 7 மேஜர் கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று கிங்டம். கிங்டமில் பிரிஞ்சு வர்றது பைலம். பைலத்திலேருந்து பிரிஞ்சு வர்றது கிளாஸ். கிளாஸ்லேருந்து பிரிஞ்சு வர்றது ஆர்டர். ஆர்டர்லேருந்து பிரிஞ்சு வர்றது ஃபேமிலி. ஃபேமிலியிலேருந்து பிரிகிறது ஜீனஸ். ஜீனஸ்லேருந்து ஸ்பீசிஸ். சரிங்களா? இந்த மாதிரி தான் பிரித்து வச்சுருக்காங்க. இதுதான் ஹையரார்ச்சி, கீழிறங்கு படிநிலை. ஓகேங்களா? And the other organisms intermediate categories such as, இதுக்கு நடுவில் இன்டர்மீடியட் கேட்டகரி வரும். சப் கிங்டம் இருக்கும், சப் கிரேட் இருக்கும், டிவிஷன் இருக்கும், சப் டிவிஷன் இருக்கும், சப் பைலம் இருக்கும், சப் கிளாஸ் இருக்கும், சூப்பர் கிளாஸ் இருக்கும், சப் கிளாஸ் இருக்கும், சப் ஆர்டர், சூப்பர் ஆர்டர், சப் ஆர்டர், சூப்பர் ஃபேமிலி, சப் ஃபேமிலி, சப் ஸ்பீசிஸ். இந்த மாதிரி இடையில நிறைய கேட்டகரியும் உள்ளே வரும். அதையும் தாண்டி நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? இதை நம்ம ஒவ்வொன்றா படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ் பற்றி படிப்போம், அப்புறம் ஜீனஸு, அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் ஆர்டர், அப்புறம் கிளாஸு, அப்புறம் ஃபைலம், அப்புறம் கிங்டம். இதை பற்றி நம்ம எல்லாத்தையும் தனித்தனி டெஃபினேஷனாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ்.
Species is a basic unit of classification. The one mark கேட்பாங்க. Classification ஓட basic unit எது? Species. In a taxonomic hierarchical system. Taxonomic hierarchical system basic fundamental unit எது? Species. It is a group of animals having similar morphological features. Morphology என்ன? புறத்தோற்றம். இதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே புறத்தோற்ற வடிவத்தை கொண்டிருக்கும். அண்ட் இட் இஸ் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட். ரீப்ரொடக்டிவாக இதை தனிமைப்படுத்துகிறாங்க. ப்ரொடியூஸ் ஃபெர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். இது தங்களுக்குள்ளாரே இனப்பெருக்கம் பண்ணிக்கும், வேறு குரூப்புக்கு போகாது. அதனால் இது ஃபெர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனோட குழந்தைகள் ஃபெர்டைலாக இருப்பாங்க. They are some exceptional animals which can be produced sterile offsprings. ஒரு சில அனிமல்ஸ் மட்டும் ஸ்டெரைல் ஆப்ஷன்ஸில் வரும். பிகாஸ் மேட்டிங் வித் டிலே க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ்லேயே மேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறனால ஒரு சில நேரத்தில் ஒரு சில அனிமல்ஸ் எக்ஸப்ஷனாக ஸ்டெரைலாக மாறிக்கும். இதுதான் ஸ்பீசிஸ். இது ஒரு 2 மார்க்கு அல்லது 3 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு அடுத்தது ஸ்பீசிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது ஜீனஸ். ஜீனஸ்னால் என்ன பார்க்கலாம். ஜீனஸ் இட் இஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் விச் ஹவ் எவால்வ்ட் ஃப்ரம் காமன் ancestor. அதாவது எல்லாமே குரூப்லேயே எவால்வ்டு ஸ்பீசிஸாக இருக்கும். இதெல்லாம் ஒரே ஃபேமிலியிலேருந்து உருவாகியிருப்பாங்க. ஒரே ஃபேமிலியிலேருந்து உருவாகிறவங்களுக்கு பேர் ஜீனஸ். In some genus there is one type of species is called monotypic genus. ஒரு சில இதில் ஒரே டைப் ஆஃப் ஜீனஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் மோனோடைப் ஆஃப் ஸ்பீசிஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. மோனோடைபிக் ஸ்பீசிஸ்க்கு எடுத்துக்காட்டு ரெட் பாண்டா அப்படிங்கிற கரடிக்குட்டி. இட் ஹேவ் ஒன்லி ஒன் ஸ்பீசிஸ் ஜீனஸ். அதனோட பேர் அலூரியஸ். அலூரியஸ் ஃபுர்கல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதை கூட 1 மார்க்கில் கேட்கலாம். ரெட் பாண்டாவோட ஜுவாலஜிக்கல் நேம் என்ன? அலூரியஸ் ஃபுகல்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். தெர் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பீசிஸ் இஸ் கால்ட் அஸ் பாலிடைபிக் ஜீனஸ். அதாவது இதில் ஒரு டைப்புக்கு மேலே ஜீனஸ் இருந்தால் அதுக்கு பேர் பாலிடைபிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். எக்ஸாம்பிள் கேட். கேட்டில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. ஜீனஸ் ஃபெலிஸ் விச் ஹஸ் நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். ஃபெலிஸ் டொமஸ்டிகா வீட்டு பூனை, ஃபெலிஸ் மார்கெட்டா ஜங்கிள் பூனை, ஃபெலிஸ் சில்வெஸ்டிஸ் காட்டு பூனை. இந்த மாதிரி பூனையில் நிறைய டைப் இருக்குது. இதுக்கு பேர் பாலிடைபிக் ஸ்பீசிஸ். ஒரே ஒரு டைபிக் ஜீனஸ் மட்டும் இருந்தால் அது மோனோடைபிக் ஜீனஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸ்பீசிஸ் ஒரு 5 மார்க் கொஷின். இதுக்கு அடுத்தது ஃபேமிலி. ஃபேமிலினா நிறைய ஜீனஸ் ஒன்றா சேர்ந்தது ஒரு ஃபேமிலி. The taxonomic category includes group of related genus with less similarity as compared with the genus and species. Group of genus எல்லாம் ஒன்றா சேர்ந்து less similarity ஒரே மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா அது பேர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி ஃபெலிடே இன்க்ளூட்ஸ் ஜீனஸ் ஃபெலிஸ் அண்டு ஜீனஸ் பான்த்ரா, லியான், டைகர்ஸ் அண்ட் லியோபர்ட்ஸ். இந்த பூனை குடும்பம் அப்படிங்கிறது பூனையும் சேரும், புலியும் சேரும், சிங்கமும் சேரும், புலியும் சேரும். இதுக்கு பேர் தான் பூனை ஃபேமிலியில் வந்துடும். சரிங்களா? ஃபெலிஸ் அப்படிங்கிறது பூனை, பேந்தரானா புலி, லயன்ஸ், டைகர்ஸ், லியோபர்ட்ஸ் எல்லாமே பூனை குடும்பத்தை சேர்ந்தது தான். இதுக்கு ஆர்டர். The category includes all assemblage one or more related families. Families எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்டர் which show the few common features. One or more similars are grouped together to form order. நிறைய ஃபேமிலியை ஒன்றா சேர்த்து தான் ஒரு ஆர்டரை உருவாக்குகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி கெனிடே ஃபெலிடே பிளேஸ்ட் ஆன் தி ஆர்டர் கார்னிவோரா. இதில் கார்னிவோரானா மாமிசம் சாப்பிடக்கூடியது. இதுதான் ஆர்டருக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ். The category includes one or more related orders in some common characters. For example, Primata comparing monkeys, apes, man placed on the class Mammalia along with
along with order Carnivora which includes dogs and cats. Dogs and cats எல்லாம் கார்னிவோரா குரூப்பில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டர்லாம் ஒன்றா சேர்த்துருக்கிறதுக்கு பேர் தான் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கடுத்து கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், கிராஸ் பிட்வீன், இது கண்டிப்பாக இதுலேருந்து 1 மார்க் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்குங்க. மேல் ஹார்ஸ் இனக்கலப்பு, சரிங்களா? ஒரு 2 இனத்துக்கு நடுவில் கலப்பு பண்ணுவாங்க, கிராஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் இனக்கலப்பு அப்படின்னு சொல்லி பேர். சரி, இதுக்கு பேர் தான் இனக்கலப்பு அப்படின்னு சொல்லி பேர். கிராஸு இனக்கலப்புன்னு சொல்லுவாங்க. மேல் ஹார்ஸும் ஃபீமேல் டாங்கியும் மேட்டிங் பண்ணி ஹின்னி அப்படிங்கிற ஒரு விலங்கு உருவாச்சு. இது வந்து ஸ்டெரைலாக இருந்துச்சு. இது எல்லாமே ஸ்டெரைல் தான், ஓகேவா? மேல் ஹார்ஸும் ஃபீமேல் டாங்கியும் 2 காப்புலேஷன் பண்ணி ஹின்னி அப்படிங்கிற ஒரு அனிமல் உருவாச்சு. சரி, அந்த ஹின்னி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டாங்கி மாதிரி இருக்கும், ஹார்ஸ் மாதிரி இருக்கும். மேல் ஹார்ஸு, ஃபீமேல் டாங்கி. நெக்ஸ்ட் அடுத்தது, மேல் டாங்கியும் ஃபீமேல் ஹார்ஸும் சேர்ந்தால் அதுக்கு பேர் மியூல். சரிங்களா? ஹார்ஸ் வந்து மேல் வந்து டாங்கி, ஃபீமேலு ஹார்ஸ், இதுதான் மியூல். ஓகேங்களா? இப்படி கலப்படம் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது மேல் லைனும் ஃபீமேல் டைகர் இருந்தால் அதுக்கு பேர் லிகர். சரிங்களா? இதுதான் லிகர். இப்படி உருவாக்கியிருக்காங்க. மேல் லைனு ஃபீமேல் டைகரு. இதுக்கு அடுத்தது மேல் டைகரு ஃபீமேல் லைன் இருந்தால் அதுக்கு பேர் டைகான் அப்படின்னு சொல்லி பேர். இதுதான் டைகான். இப்படியெல்லாம் இனக்கலப்பு பண்ணி உயிரினங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது ஃபைலம். This group class with similar distinctive characteristics with constitute a phylum. நிறைய குரூப் ஆஃப் கிளாஸ் ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு ஃபைலம். கிளாஸ் பிசஸ், ஆம்பிபியா, ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா ஃபைலம் கார்டேட்டாக்குள்ளார இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ், ஓகேங்களா? எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் ஃபைலம். These class share the common features, presence of notochord and dorsal number of nerve cord and hence is called chordata. சரியா? நோட்டோகார்டு இருக்குது, நோட்டோகார்டுக்குள்ளார நரம்பு மண்டலம் இருக்குது, 2 இருந்தால் அதுக்கு பேர் கார்டேட்டா. இதுக்கடுத்து கிங்டம். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் all living organisms belongs to the various phyla included the kingdom Animalia. It is the topmost of taxonomic hierarchy. சரி, எல்லா லிவிங் ஆர்கனிசம் அனிமல்ஸும் கிங்டம் அனிமாலியாக்குள்ளார வந்து ரீச் ஆகிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹியூமன் பீயிங்கோட கிளாஸிஃபிகேஷன். ஹியூமன் பீயிங்கோட கிளாஸிஃபிகேஷன், சிஸ்டமேட்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங் கிங்டம் எதில் இருக்காங்க? கிங்டம் அனிமாலியா இருக்குங்க. ஏன்னா இவங்க அனிமல்ஸ் மல்டி செல்லார் யூகேரியோட்டிக் ஆர்கனிசம் இருந்தால் அது அனிமாலியா. அனிமல்ஸாக இருக்கணும், நோட்டோகார்டு அனிமல்ஸாக இருக்கணும், மல்டி செல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கனிசம் இருந்தால் அது அனிமாலியா குரூப்பில் வச்சுருவாங்க. அவங்களோட ஃபைலம் கார்டேட்டா. கார்டேட்டான்னு என்ன? நோட்டோகார்டு ஆர் வெர்டபிள் காலம் இருக்கணும், முதுகெலும்புத்தோடு இருந்தால் அது கார்டேட்டா. கிளாஸ் மெமாலியா. மெமாலியானா பாடி இஸ் கவர்டு வித் ஹேர் அண்ட் ஃபர். உடம்பு முழுவதும் முடி இருக்கணும், மெமரி கிளாண்ட் இருக்கணும், அப்படி இருந்தால் அது மெமாலியாவில் வச்சுருவாங்க. ப்ரைமேட்டா. ஆர்டர் ப்ரைமேட்டா. ஃபார்வேர்டு லுக்கிங் ஐஸ் அண்ட் கிராஸ்பிங் ஃபிங்கர்ஸ். கண்ணு நேராக பார்க்குற மாதிரி, கைகளை அதிகமாக யூஸ் பண்ணி பொருள்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது ப்ரைமேட்டா அப்படிங்கிற குரூப்பில் வரும். ஃபேமிலி ஹோமினிடே அப்படிங்கிற வரும். ஏன் அப்படின்னா ப்ரைமேட்ஸ் வித் ரிலேட்டிவ்லி ஃப்ளாட் ஃபேஸ் அண்ட் பைனாகுலர் விஷன். அப்படின்னா 2 கண்ணும் ஒரே பொருளை பார்த்தா அதுக்கு பேர் பைனாகுலர் விஷன். ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு பொருளை பார்த்தா அதுக்கு பேர் மோனோஆகுலர் விஷன் அப்படின்னு சொல்லி போகிறோம். ஆடு, மாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு பார்க்கும், 2 கண்ணும் ஒன்று பார்க்க முடியாது. ஆனால் மனிதன் 2 கண்ணு ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியும் ஒரே நேரத்தில். இது ஜீனஸ்னா ஹோமினிட்ஸ் வித் லார்ஜ் பிரெயின் வித் அப்ரைட் பாஸ்டியூர். நேராக நடந்துட்டு லார்ஜ் பிரெயின் இருந்தால் அதில் வைப்பாங்க, ஹோமோவில் வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீசிஸு
பைப்படல் 2 காலில் நடக்கணும், ஹையர் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் அது ஸ்பீசிஸ் சேப்பியன்ஸில் வச்சுருவாங்க. மனிதனோட பேர் ஹோமோ சேப்பியன்ஸ். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மனிதனோட டாக்ஸானமிக் சிஸ்டமேட்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா? Thank you students. Let us meet next topic.